அனைவருக்கும் வணக்கம். நான் வைஷ்ணவி சண்முகநாதன். குறித்த செம்மணியில் நடைபெற்ற அணையா விளக்க போராட்டத்தில் நான் ஒரு ஏற்பாட்டராக செயற்பட்டு கொண்டிருந்த போதும் அந்த போராட்டம் முடிவடைந்து கடந்த 3-4 தினங்களாகவும் என் மீது பல்வேறுபட்டவர்களால் பலரினால் அநாகரிகமான முறையில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. முதலாவதாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற விமர்சனமானது, நான் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக தமிழ் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த போராட்டத்தில் ஒரு ஏற்பாட்டராகவோ அல்லது ஒரு ஒழுங்கமைப்பாளராகவோ நான் செயற்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு விமர்சனம் ஒன்று என் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் இந்த இடத்தில் உறுதியாக கூற விரும்புகின்ற விடயமானது, எந்த ஒரு காலத்திலும் இந்த தேர்தல் அரசியல் முறைமையில் நம்பிக்கை இல்லாத ஒருவராக நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான ஒரு உரிமையானது எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் மக்களுடைய எழுச்சி அல்லது மக்களுடைய போராட்டம் மூலமாக தான் ஒரு இனத்திற்கான ஒரு விடிவு கிடைக்கும் என்பதும் அதுதான் விடுதலை என்பதிலும் நான் பாரிய ஒரு நம்பிக்கை உள்ள ஒருவராக காணப்படுகிறேன். இலங்கையினுடைய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதாக இருக்கின்ற இந்த தேர்தல் முறைமையின் மூலமாக அல்லது 6ஆம் திருத்தத்தின் மூலமாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு செல்கின்ற ஒரு அரசியலமைப்பை கொண்ட இலங்கை கட்டமைப்புக்குள் தேர்தல் அரசியலமைப்பின் மூலமாக தமிழர்களுக்கு இதுவரை நடக்கப்பட்ட வன்முறைகளுக்கோ அல்லது அநீதிகளுக்குமான ஒரு நீதி கிடைக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அவ்வாறான ஒரு தேர்தல் அரசியலுக்குள் நான் வரப்போவதில்லை. என்னுடைய இந்த தமிழ் தேசிய பாதை என்றது மக்களால் மக்களுக்கான ஒரு அரசியலாகத்தான் இருக்கின்றது. அது மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலாக இருக்கிறது. அவ்வாறுதான் என்னுடைய அரசியல் பார்வை காணப்படுகின்றது. இரண்டாவதாக என் மீது வைக்கப்படுகின்ற ஒரு பாரிய விமர்சனமானது, இதுவரை காலமும் நான் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளிடம் நான் சீட் கேட்டிருக்கிறேன் அல்லது நான் என்னுடைய வேட்பாளர் நியமனத்தினை நான் வேண்டி இருக்கின்றேன். அவ்வாறு எனக்கு வேட்பாளராக நியமனம் கொடுக்கப்படாத பட்சத்தில் தான் நான் இவ்வாறு பொது வழியில் வந்து அரசியல் பேசுகின்றேன் என்று சொல்லியும் இந்த வைஷ்ணவி டாக் என்ற இந்த யூடியூப் தளத்தின் ஊடாக நான் அரசியலை கதைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று விமர்சனங்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி சிவில் சமூக அமைப்புகளிடமிருந்து சரி அரசியல்வாதிகளிடமிருந்து அவர்களிடமிருந்து இந்த விமர்சனங்கள் பலவாரியாக வந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த இடத்தில் கூற விரும்புவது, இதுவரை காலமும் எந்த ஒரு அரசியல் கட்சியிடமும் போய் எனக்கு வேட்பாளர் நியமனம் தாருங்கள் என்று சொல்லி நான் கேட்டிருக்கவும் இல்லை. இனி வெறும் காலத்திலும் நான் கேட்க போவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நான் உறுதியாக கூறுவது, தேர்தல் அரசியல் முறைமையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் தேசியத்தினுடைய விடுதலை ஆனது மக்களது அரசியல், மக்களது திரட்சி, அது மட்டும்தான் தமிழ் தேசியத்தின் தூய தமிழ் தேசியத்தின் பாதை என்று சொல்லி நான் நம்புகிறேன். மூன்றாவதாக, இந்த போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முதல் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றதன் பின்னர் என் மீது வைக்கப்பட்ட பாரிய ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர் என்று சொல்லியும் சுமந்திரனுடைய ஆதரவாளர் என்று சொல்லியும் இவரை எதற்கு இந்த போராட்டத்தில் முன்னிலைப்படுத்துகின்றீர்கள்? இவர் இந்த போராட்டத்தில் முன்னிலையில் இருக்கின்ற பொழுது சுமந்திரன் வந்து இந்த போராட்டத்தினை கையகப்படுத்தி விடுவார் அல்லது தமிழரசு கட்சி சார்பானதாக இந்த போராட்டம் மாறிவிடும் என்று என் மீது ஒரு பாரிய விமர்சனம் ஒன்று வைக்கப்பட்டது. தமிழரசு கட்சி தற்பொழுது உள்ளூராட்சி சபையின் பொழுது EPDP கூட்டு சேரும் பொழுது நான் அதை பற்றி விமர்சித்திருக்கிறேன். அதே போல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சந்திரகுமாருடன் கூட்டு சேர்ந்த பொழுது நான் அதை விமர்சித்திருக்கிறேன். இதே போல் தமிழ் தேசியத்தினுடைய பாதையிலிருந்து எப்பொழுது ஒரு முரணான நிலையினை அரசியல் கட்சிகள் எடுக்கின்றார்களோ அந்தந்த சமயத்திலெல்லாம் நான் விமர்சித்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் திரும்ப உறுதியாக கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த போராட்டத்தின் பின்னர் அரசியல்வாதிகள்னால், அரசியல் கட்சிகள்னால், சிவில் சமூக அமைப்புகள்னால், புலம்பெயர் சார்ந்தவர்களால் என் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியுடன் அநாகரிகமான முறையில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அனைத்துக்கும் அவர்கள் எந்த விதமான முறையிலுமே எதுவிதமான ஒரு நிரூபணமும் இல்லாத ஒரு விமர்சனங்களை என் மீது வைத்திருக்கிறார்கள். எனக்கு தேர்தல் அரசியலில் எந்த காலத்திலும் நம்பிக்கை இல்லை. நான் இன்று இல்லை, என்றுமே இந்த தேர்தல் அரசியல் முறைமைக்கு நான் வரப்போவதும் இல்லை. எந்த ஒரு கட்சியிடமும் நான் இதுவரைக்கும் எனக்கு வேட்பாளர் நியமனம் தாருங்கள் என்று கேட்டதும் இல்லை. எதிர்காலத்திலும் நான் கேட்கப் போவதும் இல்லை. என்னுடைய நோக்கம் தூய தமிழ் தேசிய பாதையாக மட்டும்தான் இருக்கின்றது. எந்த அரசியல்வாதி அல்லது அரசியல் கட்சிகள் தூய தமிழ் தேசிய பாதையில் இருந்து அதற்கு மாறான ஒரு செயற்பாட்டை செய்கிறார்களோ அவை தொடர்பாக நான் விமர்சித்துக் கொண்டு வருகின்றேன். இனியும் நான் விமர்சித்துக் கொண்டு வருகின்றேன். நீங்கள் அனைவரும் என் மீது வைத்த விமர்சனங்களை நான் கடந்துதான் செல்ல போகிறேன். அந்த விமர்சனங்கள் என்னை எதுவும் செய்ய போவது இல்லை. இது தொடர்பான விடயங்கள் நான் ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன். இதுதான் இன்றும் நடக்கும், என்றும் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் அண்மை காலமாக இந்த வைஷ்ணவி டாக்ஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தினூடாக நான் பல்வேறுபட்ட விதத்துல அரசியல் தொடர்பாக பேசிக்கொண்டு வருகிறேன். தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த வைஷ்ணவி டாக்ஸ் என்றதை நான் ஆரம்பித்து அதை பற்றி பேச தொடங்கியதுக்கு பிற்பாடுதான் என் மீது
இந்த போராட்டத்தின் போது மட்டுமில்லை, அதற்கு முதலும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சி அல்லது சுமந்திரன் இவருக்கு வேட்பாளர் நியமனம் கொடுக்கவில்லை, ஆகையால் தான் இவர் இந்த யூடியூப் தளத்தினை உருவாக்கி தன்னுடைய அரசியலை பேச வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, இது எதுவுமே அதற்கான காரணமாக இருக்கவில்லை. என்னுடைய அரசியல் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதையும், இந்த தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் நிலைப்பாட்டினூடாக வருகின்ற அந்த பெறுபேறுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும், அப்படி ஒரு அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக செயற்படுகின்ற போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படியான ஒரு வைஷ்ணவி டாக்ஸ் என்ற யூடியூப் தளத்தினூடாக நான் என்னுடைய நிலைப்பாடுகளை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதற்காக எனக்கு ஒரு அரசியல் நோக்கி இருக்கின்றது அல்லது எனக்கு ஒரு சுயலாபம் இருக்கின்றது என்று சொல்லி தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டு வருவர்களை பற்றி இனியும் நாங்கள் அந்த இடத்தில் நிற்கப் போவதில்லை. நாங்கள் அதை தாண்டி கடந்துதான் செல்ல போகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தின் போது என் மீது 1000 விமர்சனங்கள் வைத்திருந்த பொழுதிலும், இந்த போராட்டத்தில் நான் ஒரு பொது நோக்கத்திற்காகவோ அல்லது எந்தவித சுயலாபத்தினோடோ நான் செயற்படவில்லை என்பதை கருதி பல நல்லுள்ளங்கள் அதற்கான ஆதரவினை எனக்கு தந்திருந்தார்கள். அது காணொலி மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் இருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக அவர்களுக்கு ஏதாவது கருத்தூட்டல்கள் அல்லது பின்னூட்டல்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த கமெண்ட் பகுதியில் அதை கூறினால் இன்னொரு காணொளியில் அது தொடர்பான ஒரு விளக்கத்தினை நான் தரக்கூடியதாக இருக்கும். எனக்கு ஆதரவு தந்த நல்லுள்ளங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவதற்காகத்தான். எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லை. நான் எந்த கட்சியிடமும் நான் ஆசனம் எதுவும் வேண்டவில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் யார் சார்பாகவும் பக்கச்சார்பாக நான் நடக்கவில்லை, எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை என்பதை நான் கூறியிருக்கிறேன். என்னுண்மையில் விமர்சனம் வைத்தவர்களுக்காக நான் எதுவும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கவில்லை. என்னுடைய ஆதரவு தெரிவித்த நல்லுள்ளங்களுக்காக மாத்திரம்தான் நான் இந்த காணொலியில் என்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றேன். நன்றி.